இந்த மாதிரி குக்கர்ல சோறு பொங்கி பாத்திருப்பீங்க, ஆனா மாவரைச்சு பாத்திருக்கீங்களா? வாங்க அது எப்படின்னு தெளிவாவே பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பல அடிகள் வாங்கிய பல வருஷம் பயன்படுத்தாத இந்த மாதிரி பழைய குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்ததா பிளேடு உடைஞ்சு வீட்டுல சும்மாவே இருக்கிற இந்த மிக்சி ஜாரையும் எடுத்துக்கலாம். அடுத்ததா மிக்சி ஜார்ல பின்பகுதியில சுத்தக்கூடிய இந்த பகுதியை கையால பிடிச்சு முன்பகுதியில இருக்க நட்டை கலட்டிடலாம். கலட்டும் போது எல்லா நட்டையும் கலத்துற மாதிரி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா திருப்பி கலட்டக்கூடாது. இந்த மிக்சி ஜார்ல உள்ள நட்டை பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா திருப்பி தான் கலட்டணும். அடுத்தது அந்த ஜாரோட பின்பகுதியில சுத்தக்கூடிய இந்த பகுதியும் கலட்டிடலாம். அடுத்ததான் நமக்கு இந்த பகுதி தேவை. இந்த பகுதியை கலட்ட உள்பக்கமா 3 ஸ்க்ரூ இருக்கும், அதை கலட்டிடலாம். இப்ப இந்த ஜார் பல வருடமா பயன்படுத்தாம இருக்கிறதுனால இந்த ஜாரோட கீழ்பகுதியை மட்டும் நம்ம இப்ப கலட்டுறோம். இந்த ஜாரோட கீழ்பகுதி ஜார்ல இருந்தா எடுக்கணும்னு இல்ல, மின்சாதனங்கள் பொருட்களோட உதிரி பாகங்கள் விற்கிற கடையிலையும் தனியா கிடைக்கும். இப்ப நம்ம கலட்டின இதுல பாத்தீங்கன்னா 3 பாகங்களா இருக்கு. இதுல அடியில இருக்க இந்த பகுதி தான் நமக்கு அளவெடுக்க முக்கியமானது. அடுத்ததான் நம்ம ஏற்கனவே எடுத்த இந்த குக்கரை தலைகீழ வச்சிடலாம். இப்ப இந்த ஜாரோட நடுவுல இருக்க ஓட்ட சைஸ்க்கு குக்கரோட நடுப்பகுதியிலையும் ஓட்ட போடணும். ஓட்ட போடுறதுக்கு முன்னாடி குக்கரோட நடுப்பகுதியில ஒரு ஆணி வச்சு ஒரு 4-5 அடி அடிச்சு ஒரு சின்ன பள்ளத்தை ஏற்படுத்திக்கலாம். இப்ப இந்த ஓட்டை எத்தனை எம்எம்னு தெரிஞ்சு அதே அளவுல இதுலயும் ஓட்ட போடணும். அதுக்காக அந்த ட்ரில்லிங் மிஷின்ல மெட்டல்ல ஓட்ட போடக்கூடிய பிட் ஒன்னு மாட்டிருக்கோம். அந்த பிட்ல எத்தனை எம்எம்னு லைனா குறிப்பிட்டிருக்கு. அதனால அந்த பிட்டை இந்த ஓட்டையில வைக்கும் போது எத்தனை எம்எம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 14 எம்எம் வருது. அதே 14 எம்எம் அளவுல இந்த குக்கரோட நடுப்பகுதியில ஓட்ட போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு சூப்பரா ஓட்ட போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம கலட்டின இந்த பகுதியோட பின்பகுதி அளவுக்காக நம்ம தனியா எடுத்துடலாம். அதுல நடுவுல இருக்க புஷ் அந்த ஓட்டையில இருக்க மாதிரி வச்சிடலாம். இப்ப பாருங்க, திருப்பி உள்ள பார்க்கும்போது நமக்கு சரியான அளவுல பொருந்தி இருக்கு. இனி ஸ்க்ரூ மாட்டக்கூடிய அந்த ஓட்டையில பென்சிலால மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம மார்க் பண்ண பகுதியில ஆணியால 2-3 அடி அடிச்சு ஒரு சிறிய பள்ளத்தை ஏற்படுத்திக்கலாம். இனி ஸ்க்ரூ மாட்டக்கூடிய இந்த அளவுக்கு மார்க் பண்ண இடத்துல ஓட்ட போடணும். அதுக்கு இந்த பிட் இதுல வச்சு பார்க்கும்போது 4 mm அளவுல ஓட்ட இருக்கு. அதே அளவுல இதுல ஓட்ட போட்டுடலாம். இப்ப பாருங்க, 3 ஓட்டையும் நல்ல நீட்டாவே போட்டாச்சு. அதே மாதிரி ஓட்ட போட்ட மேல் பகுதியில எந்த ஸ்ராய்ப்புமே இல்ல. ஆனா உள் பகுதியில பாத்தீங்கன்னா பிசுறு பிசுறா நீண்டுட்டு இருக்கும். அதை எடுக்க நம்ம ட்ரில்லிங் மிஷின்ல உள்ள பிட் எடுத்து நம்ம கையால கொஞ்சம் அழுத்தி சுத்தினாலே போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா உள்பகுதியிலே எந்த ஸ்ராய்ப்புமே இல்ல. அடுத்ததா ஏற்கனவே பிரிச்ச இந்த பகுதியை அடியில மாட்டிரலாம். அதே மாதிரி அந்த ரப்பர் பகுதி அதுக்கு மேல மாட்டிரலாம். மாட்டும் போது எல்லாம் அந்த ஓட்டைக்கு நேரா இருக்கிற மாதிரி மாட்டணும். இதே ஓட்டை நம்ம போட்டிருக்க ஓட்டைக்கு நேரா இருக்கிற மாதிரி வச்சு ஸ்க்ரூ போட்டு மாட்டிரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே மாட்டியாச்சு. அடுத்ததான் அடியில சுத்தக்கூடிய இந்த பகுதியில 2 வாசர் மாட்டிருப்பாங்க. அது இருக்கான்னு செக் பண்ணிட்டு குக்கரோட அடி பகுதியில மாட்டிரலாம். அதே மாதிரி மேல் பகுதியில ஒரு வாசர் மாட்டிரலாம். அடுத்ததா இதுல பிளேடு மாட்டணும். ஆனா இதே அளவுல பிளேடு மாட்டினா குக்கர் பெருசா இருக்கிறதுனால பிளேடு சின்னதா இருக்கும். அதனால இந்த குக்கரோட சைஸுக்கு கொஞ்சம் பெரிய பிளேடு வாங்கியிருக்கோம். அதே இதுல மாட்டிரலாம். இந்த பிளேடு பாத்தீங்கன்னா மிக்ஸி சரி பண்ற கடை அல்லது மின்சாதன பொருட்கள் உதிரி பாகங்கள் வாங்கக்கூடிய கடையில கிடைக்கும். அடுத்ததா இதுல இந்த நட்டை மாட்டிரலாம். இதை டைட் பண்ணும்போது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா திருப்பி டைட் பண்ணணும். அடுத்ததா இதை நல்லா டைட் பண்ண அடியில சுத்தக்கூடிய பகுதியை கையால பிடிச்சு மேல ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு டைட் பண்ணிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குக்கரையே அருமையான ஜாரா மாத்தியாச்சு. அதே மாதிரி மிக்ஸி ஜார் எப்படி சுத்துமோ அதே மாதிரி அருமையா சுத்துது. அதனால இதுக்கு குக்கர் ஜார்னு பேர் சூட்டிடலாம். இனி இந்த குக்கர் ஜாரை மிக்ஸில வச்சு ஆன் பண்ணி பாத்திரலாம். அதே மாதிரி இதை விட பெரிய குக்கர்ல பண்றதா இருந்தா இதை விட அதிக திறன் கொண்ட மோட்டர் இருக்க மிக்சியை பயன்படுத்தணும். அதே மாதிரி இதுல மாவு எப்படி அரைக்குதுன்னு அரைச்சு நேரடியாவே பாத்திரலாம். அதுக்கு நம்ம ரேஷன் கடை அரிசியை வறுத்து அந்த குக்கர் ஜார்ல போட்டு எப்படி அரைக்குன்னு பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு ரேஷன் கடை அரிசியை வறுத்தாச்சு. இப்படியே சூடான நிலையில ஜார்ல போடக்கூடாது. அதனால ஆற வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே ஆறிட்டு இனி இந்த குக்கர் ஜார்ல போட்டு எப்படி அரைக்குன்னு பாத்திரலாம்.
அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குக்கர் மூடியையும் மூடிட்டு அரைக்கலாம். ஆனா நம்ம வீடியோல எப்படி அரைக்குதுன்னு தெரியறதுக்காக இந்த கண்ணாடி மூடியை மூடிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே நல்லாவே அரைக்குது. இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்திலே குருணா சைஸ்க்கு அரைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஃபுல்லா எப்படி அரைக்குதுன்னு பாத்துடலாம். இப்ப பாருங்க இது பொடியாவே அரைச்சிட்டு இப்ப பாக்கும்போதே தெரியுது ஒரு அரிசியை விடாம எல்லா அரிசியையும் அருமையாவே அரைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரேசன் அரிசி எல்லாம் சிலர் சாதாரணமா நினைப்பாங்க. ஆனா வறுத்து அரைச்ச இந்த ரேசன் அரிசி மாவுல பலருக்கும் தெரியாத ஒரு லட்டு ஒண்ணு செஞ்சிடலாம். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அடுத்ததா தேவையான அளவு சர்க்கரை போட்டுடலாம். அடுத்ததா இது மிக்ஸ் ஆகுறதுக்காக இதை கொஞ்ச நேரம் அரைய விட்டுறலாம். இப்ப பாருங்க நல்லாவே மிக்ஸ் ஆயிட்டு எடுத்து பார்க்கும்போது உருவத்துல சிறிய அளவிலான அந்த சர்க்கரை கூட அரைஞ்சிருக்கு. அடுத்ததான் அந்த மாவை தண்ணி ஊத்தி பணையணும். அப்படி பணையும் போது கையில ஒட்டாம இருக்க ஓட்டை இல்லாத நல்ல ஸ்ட்ராங்கான சுத்தமான பிளாஸ்டிக் கவர்ல போட்டு பணைஞ்சிடலாம். இப்ப பாருங்க உள்ள ஒரு அரிசி கூட இல்ல, எல்லாமே அரைச்சிருக்கு. இனி இந்த மாவுல தேவையான தண்ணி ஊத்தி நல்லா பணைஞ்சிடலாம். இப்ப பாருங்க கையிலே ஒட்டாம நல்லாவே படைஞ்சாச்சு. இனி இதை தனியா பாத்திரத்துல எடுத்து அதை உருண்டை பிடிச்சிடலாம். இப்ப உருண்டை பிடிக்கும் போது இதுல இருந்து ஒரு அருமையான மனம் வருது. இப்ப இது கூட கற்பட்டி சேர்த்து அரைச்சிங்கன்னா இதை விட சுவையை கூட்டும். அதே மாதிரி கூப்பைன்னு இதுல மிக்ஸ் பண்ணாலும் இதோட சுவை அருமையா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா குக்கர் ஜாரை பயன்படுத்தி அருமையான ரேசன் லட்டு செஞ்சாச்சு. இந்த லட்டை உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்ச உடனே கொடுக்கணும். அப்படின்னா தான் இதோட சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நீங்களும் யாராவது ரேஷன் கடை அரிசியில லட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட அருமையா கமெண்ட்ல சொல்லுங்க.